என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய் எவ்ரிவன், குட் மார்னிங்மா, குட் மார்னிங் ஆல். ஸோ இந்த வீடியோ நம்ம 200 hours GS சீரீஸில் 3வது வீடியோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் 2 வீடியோஸுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் படிக்க போகிறேன், எனக்கு இந்த ஏஜ் லிமிட்டு, எக்ஸாமோட டீட்டெயில்ஸ், மற்ற விஷயம் எதுவுமே தெரியாது, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 3க்குமான அந்த ஏஜ் லிமிட் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால் அந்த வீடியோஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோ டேரெக்டாக சப்ஜெக்ட்குள்ளே போயிடுவோம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டதுனால, இப்போ நான் குரூப் 1 எக்ஸாம் படிக்க வர்றவங்களுக்கு ஏஜ் லிமிட் மெயினாக நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கீழே கமெண்ட்டில். அதனால் நான் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு எங்கெங்கே ஃபைல்ஸ் எடுக்கணும், எத்தனை மணிக்கு வீடியோ எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் அவுட்லுக் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்காது. டேரெக்டாக நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ளே போய் உள்ளே போய் நம்ம என்ன படிக்கணும், எத்தனை நோட் வாங்கணும், அந்த விஷயத்தோட இதை கம்ப்ளீட் பண்ணுவோம். அதில் இது வந்து குரூப் 1 எக்ஸாம் பற்றின முழு விளக்கம். இது நம்ம லாஸ்ட்டாக போட்ட 2 வீடியோ. GS சீரீஸ் வந்து தயாராவது எப்படி, அவுட் சோர்ஸ் புக் டீட்டெயில்ஸ் ஒன்று போட்டிருப்போம். இன்னொன்று வந்து சிலபஸ் ரைட்டிங் எப்படி எழுதணும்னு சொல்லியிருப்பேன், அது ஒன்று. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் ஸ்கூல் புக் சோர்ஸில் வேர் டு ஸ்டடி அது ஒரு வீடியோ கொடுக்க போகிறேன். அதுவுமே ரெடி ஆகிட்டு இருக்கு. அடுத்த வீடியோ அது வந்துடும். வேர் டு ஸ்டடியில் வந்து இப்போ நம்ம சிலபஸை கட் பண்ணி ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது, இப்போ எக்ஸாம்பிள் சிலபஸில் ஒரு ஏரியா தொழில் வளர்ச்சி அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா அது 8th புக்கில் இருக்குது, ஜாகிரபியில் இருக்குது, எக்கனாமிக்ஸில் இருக்குது, அது போக அவுட் சோர்ஸ். அப்போ ஸ்கூல் புக்கில் எந்தெந்த லெசன் படித்தா கவர் ஆகுது, அந்த வேர் டு ஸ்டடியுமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதையும் நான் கொடுத்துருவேன் அடுத்து, சரிங்களா? ஸோ மற்றபடி இந்த PDF வந்து உங்களுக்கு நம்ம குரூப்பில் அப்லோட் பண்ணிட்டேன். அது மாதிரி நிறைய பேர் லாஸ்ட் வீடியோவில் வாட்ஸ்அப் குரூப், வாட்ஸ்அப் சேனல் பற்றி கேட்டிருந்தீங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த வீடியோ போட்டாலும் அப்டேட் உடனே வந்துடும். அது மாதிரி PDFs எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்லையும் நம்ம டெலகிராம் குரூப்லேயும் அப்டேட் பண்ணிடுவோம். டெலகிராம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் தங்கமுத்து IPS அகாடமி அண்ட் இன்னொரு டெலகிராம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் 2. இந்த 2லையுமே நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்லோட் ஆயிரும். அது மாதிரி லாஸ்ட் 5 இயர்ஸாக நடந்த கொஸ்டின் பேப்பர்ஸ், நம்ம டெஸ்ட் வச்ச டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா ஸ்டடி மெட்டீரியலும் அதில் அவைலபிளாக இருக்குது. நம்ம தமிழ் வந்து அவுட் சோர்ஸ் புக்கெல்லாம் கேட்டிருந்தீங்க. எல்லா அவுட் சோர்ஸ் புக்குமே நம்ம டெலகிராம் சேனலில் அவைலபிள். நீங்கள் டெலகிராம் சேனலில் போய் மேலே சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மாதிரி லாஸ்ட் 10 இயர்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே அதில் அவைலபிள் இருக்குது, பார்த்துக்கோங்க, சரிங்களா? டெலகிராம் சேனலில். இப்போது குரூப் 1 எக்ஸாம், குரூப் 1 எக்ஸாம்னா என்ன அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். குரூப் 1 எக்ஸாமில் எந்தெந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸ், எந்தெந்த மாதிரியான போஸ்டிங்ஸ்க்கு இருக்குது, எவ்வளோ பே ஸ்கேல் எல்லாமே அதில் டீட்டெயிலாக பார்த்துருவோம். குவாலிஃபிகேஷன் குரூப் 1 பொறுத்தவரை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எனி டிகிரிமா, 10th 12th ப்ளஸ் எனி டிகிரி ப்ளஸ் 3 3 வருஷம் நீங்கள் UG என்ன பண்ணியிருந்தாலும் ஓகே, நீங்கள் வந்து குரூப் 1 எக்ஸாமுக்கு எலிஜிபிள், சரிங்களா? சிம்பிள். குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரை நீங்கள் வேறு எதையும் பார்க்க வேணாம். ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்களா, நீங்கள் கண்டிப்பாக குரூப் 1 எக்ஸாம் எழுதலாம், குரூப் 2 எக்ஸாமும் எழுதலாம், குரூப் 4 எக்ஸாமும் எழுதலாம். அப்போ டிகிரி குவாலிஃபிகேஷனில் இருக்கவங்க எல்லாமே எழுதலாம். குரூப் 4க்கு 10th குவாலிஃபிகேஷன், 10th மட்டும் முடிச்சிருக்கேன் அப்படின்னா குரூப் 4 எக்ஸாம். மற்ற 2 எக்ஸாமுக்குமே டிகிரி, குரூப் 2, 2A அண்ட் குரூப் 1, சரிங்களா? குவாலிஃபிகேஷனில் பெரிய டவுட் எதுவும் இருக்காது யாருக்கும். அது கரஸில் பண்ணாலும் எழுதலாம். அது எந்தெந்த யூனிவர்சிட்டி அப்ளிகபிள்ன்றதை பார்த்துக்கோங்க, அது மட்டும், சரிங்களா? அடுத்து ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டெப்டி கலெக்டர், DSP, அசிஸ்டன்ட் கமிஷனர், ஸோ இது எல்லாத்துக்குமே கமர்ஷியல் டேக்ஸில் இதெல்லாம் போஸ்டிங்ஸ், எல்லா போஸ்டிங்ஸ்க்குமே ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 34. ஏஜ் லிமிட் 34மா மேக்ஸிமம். மினிமம் ஏஜ் 21. உங்களுக்கு 21 வயசு கம்ப்ளீட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். இது லாஸ்ட்டாக 2025 நடந்த எக்ஸாமுக்கு கொடுத்த அந்த நோட்டிஃபிகேஷன்லேருந்து எடுத்த விஷயங்கள், சரிங்களா? அப்போ 2026 கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 1, 2026 உங்களுக்கு 21 வயசு முடிஞ்சிருக்கணும். 21 இயர்ஸுக்கு மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம். 21 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும், சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க, தி கேண்டிடேட் should have completed the minimum age 21. 21 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதே மாதிரி should not have completed 34, சரிங்களா? இது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். இதில் இந்த BL டிகிரி, பேச்சுலர் ஆஃப் லா, BL டிகிரி முடிச்சவங்களுக்கு மட்டும் 35, மற்ற எல்லாருக்குமே 34 தாம்மா. ஒன்று. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் ரிலாக்ஸேஷன் எதுவுமே சொல்லலை. இதில் வந்து இந்த டெஸ்டிடியூவ் விடோவுக்கு மட்டும் 5 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா வருது. இப்போ இங்கே 34 அப்படின்னா 39, இங்கே 35னா இங்கே 40, இங்கே 34னா இங்கே 39, அதாவது 5 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 50 வருஷம், கிட்டத்தட்ட 15 வருஷம் அடிஷனலாக தராங்க. நார்மல் ஏஜ்லேருந்து 15 இயர்ஸ் அதிகமாக இருக்குது. இதுதான் ஜென்ரல் டேட்டா, சரிங்களா? டிசபிலிட்டி பீப்புளுக்கு 10 இயர்ஸ், விடோஸ்க்கு வந்து 5 இயர்ஸ் ப்ளஸ் 5 நார்மலாக இருக்கிறத விட, டிசபிலிட்டி பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 10, நார்மலாக 34னா உங்களுக்கு 44. மற்றபடி எக்ஸ் சர்வீஸ் மேன் எல்லாருக்குமே 15 வருஷம் அடிஷனல். நீங்கள் குரூப் 1 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாக எழுதுறவங்களோட 15 இயர்ஸ் நீங்கள் அதிகமாக இருந்தால் கூட எழுதிக்கலாம், 50 வயசு வரைக்கும், சரிங்களா? இப்போ நம்ம சொன்னதில் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி கீழே வரல.
கம்யூனிட்டி வைஸ் எதுவுமே ரிசர்வேஷனே சொல்லலை ஜென்ரலாக. இப்போ ரிசர்வேஷன் வர்றப்போ ரிசர்வேஷன் வைஸ் வந்து பாருங்க இன்னும் கொஞ்சம் ஏஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 39 வரைக்கும் எழுதிக்கலாம். ஸோ இந்த 39 ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்காக கோவிட்காக கொண்டு வந்தது. ஸோ இந்த வருஷம் 2025 கொடுத்துருக்காங்க, 2026 கண்டினியூ ஆகும். சரிங்களா, 26 வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம யோசிக்க முடியும். ஏன்னா லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு அடுத்த வருஷங்கள்ல -2 ஆக வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா 37 தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வித் ரிசர்வேஷன். சரிங்களா, இப்போ வந்து 39 கொடுத்துருக்காங்கல்ல, இதுல 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் ஆகும். ஏன்னா நமக்கு இது கோவிட் முடிஞ்சதுனால கோவிட்காக ஒரு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருந்தாங்க. இதுக்கப்புறம் அது அடுத்த வருஷம் கண்டினியூ ஆகாது, 26க்கு வரும். அதுக்கப்புறம் வருமானு சொல்ல முடியாது. பட் இப்போதைய ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஓபிசி, அதாவது பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எதுல இருந்தாலுமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 39 வரைக்கும் எழுதிக்கலாம் மேக்ஸிமம் ஏஜ். மேல பாருங்க, பிசி முஸ்லீம், பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி எல்லாருக்குமே மேக்ஸிமம் ஏஜ் வந்து 39. தென் அதே மாதிரி டிஇஓ, டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் எல்லாமே, லேபர், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் எல்லாமே 39 தான். இங்க என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 இன்க்ரீஸ் ஆகுது ரிசர்வேஷன்ல. நம்ம அங்க பார்த்த எல்லா ஏஜ்ல 5 இன்க்ரீஸ் பண்றாங்க. நார்மல் பீப்புளுக்கு 34 பார்த்தோம். ஸோ அதுல இருந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 50 பார்த்தோம், விடோவுக்கு ஒரு 5 அதிகமாக பார்த்தோம், தென் டிசபிலிட்டி பீப்புளுக்கு 10 அதிகமாக பார்த்தோம். இப்போ அங்கே பார்த்த விஷயத்துல ரிசர்வேஷனை கொண்டு வரும்போது ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி 5 வருஷம் எல்லாத்துக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபார் கோவிட். அது இல்லைன்னா 3 இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். சரிங்களா, ஓகே. அங்கே 34 இங்கே 37 வரைக்கும் வரும். இப்போ நமக்கு கோவிட்னால 39 வரைக்கும் வந்திருக்கு. இதான் ஏஜ்மா. ஏஜ் லிமிட் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பார்த்துக்கோங்க. நீங்க வந்து 39க்குள்ள இருந்தா எழுதலாம்ப்பா. 37 அப்படின்னா கன்ஃபார்ம் எல்லாருமே எலிஜிபிள். 37 வயசுக்குள்ள இருக்க எல்லாருமே குரூப் 1 எக்ஸாம் எழுதலாம். இந்த கோவிட்னால 39 வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. சரிங்களா, இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம்லையும் நம்ம வாட்ஸ்அப் குரூப் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க, குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் வேற, வாட்ஸ்அப் குரூப் வேற. சேனல்ல வந்து லிங்க் டேட்டாலாம் ஷேர் ஆகும், பிடிஎஃப் எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்ல வரும். குரூப் லிங்க்கும் கீழே இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க கிளியரா. அது மாதிரி சேலரி டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாமை பொறுத்தவரை லெவல் 22ல 56,100 to 2,05,000 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பே ஸ்கேல் வருது. ஸோ இதுல டேக் ஹோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 85,000 பிளஸ் ஆர் மைனஸ் 1,000, 85, அதாவது 84 to 85 இந்த ரேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா டேக் ஹோம் அப்படின்றது இருக்கும். அதுக்கடுத்து போக போக வந்து பாத்தீங்கன்னா வேரி ஆகும். அது மட்டும் இல்லாமல் இது நம்ம போஸ்டிங் போடக்கூடிய ஏரியாவை பொறுத்து அலவன்சஸும் கொஞ்சம் வேரி ஆகும் மோர் ஆர் லெஸ். ஸோ அரௌண்ட் 85,000 வந்து டேக் ஹோமா இருக்கும் சேலரி ஃபார் குரூப் 1 எக்ஸாம். நான் சொல்ற டீடைல்ஸ்லாம் 2025 லேட்டஸ்ட் அப்டேட். சரிங்களா, தென் போஸ்டிங் டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 2025 லாஸ்டா வந்த போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஸோ இதுதான் வருமா அப்படின்னு சொல்ல முடியாது, இதை விட அதிகமாகவும் வரலாம். லாஸ்ட் இயர் வந்து 70 வந்துருக்கு. ஸோ 2026 100+ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்பா, வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா, 2017, 19 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 64 டிஎஸ்பி வரைக்கும் எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரே போஸ்டிங்கே 50, 60 வந்திருக்கு. அதனால நம்ம வரட்டும் எதிர்பார்க்கலாம். பட் எல்லா போஸ்டிங்குமே வரும். டெப்டி கலெக்டர், டெப்யூட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், டிஓ டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ் இல்லை. ஸோ இந்த டைம் எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ கொடுக்கல நமக்கு. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் எதிர்பார்க்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஸோ டோட்டலாக அரௌண்ட் 100 போஸ்ட் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. லெவல் 22 இதை பற்றி இப்போ தான் பார்த்தோம். சரிங்களா, ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் எல்லாருமே டார்கெட் பண்ணுறது டெப்டி கலெக்டர். லாஸ்ட் இயர் 28 டெப்டி கலெக்டர் வேகன்சி கொடுத்துருக்காங்க, டிஎஸ்பி 7 கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் எல்லாரோட டார்கெட் அந்த 2 தான் இருக்கும். சரிங்களா, ஸோ அதுக்கடுத்து இப்போ ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ வரும்போது அதையும் நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஃபார் யூனிஃபார்ம் சர்வீஸ் அப்படின்றதுனால. ஓகே, பார்த்துக்கோங்க போஸ்டிங்ஸ் என்னென்ன, பே ஸ்கேல் பார்த்துட்டோம். அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தவரை நான் உங்களுக்கு நேற்று லாஸ்ட்டாக போட்ட 2 வீடியோலையே டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். மொத்தம் 3 ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ப்ரிலிமினரி எக்ஸாமை பொறுத்தவரை 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். மெயின்ஸ் எக்ஸாமை பொறுத்தவரை நமக்கு மொத்தம் 4 பேப்பர், 1, 2, 3, 4. ஃபர்ஸ்ட் பேப்பர் மட்டும் 100, மற்ற எல்லா பேப்பரும் 250. இன்டர்வியூ லாஸ்ட்டாக 100 மார்க்ஸ். இதில் இந்த 100 வந்து எலிஜிபிலிட்டி, மிச்சம் இருக்கக்கூடிய 750 ப்ளஸ் ஒரு 100 டோட்டலாக 850 மார்க்ஸ். இந்த 850க்கு லாஸ்ட் இயரில் 475 எடுத்தாங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் கிடைச்சிருக்கு. 524, 25 இதான் லாஸ்ட் இயரில் ஃபர்ஸ்ட் மார்க்காகவே இருந்திருக்கு. 525 தான்
மொத்தம் 850 மார்க்குக்கு நீங்க 475 நியர்பை 60% தான் இருக்கு ஃபர்ஸ்ட் மார்க்கே. சரிங்களா? இது லாஸ்ட் இயர் கட் ஆஃப். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் மார்க். ஸோ இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணும்போது இதெல்லாம் பார்க்கணும். இன்னும் நீங்க கேட்குற டவுட்ஸுக்கு எல்லாமே கீழே சொல்யூஷன் சொல்றேன். இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கட் ஆஃபை பார்த்துட்டு படிப்பீங்க. நான் எதுக்காக சொன்னேன்னா, நம்ம எழுதுறோம் நமக்கு நிறைய மார்க் கிடைக்காதோ அப்படின்னு யோசிக்கிறாங்களா, அவங்களுக்காக சொன்னேன். மார்க் கம்மியாக தான் கிடைக்கும், கம்மியாக தான் போடுவாங்க. சேம் டைம் நீங்க அந்த லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வச்சு எதையும் முடிவு பண்ணாதீங்க. ப்ரிலிமினரியை பொறுத்தவரை சொல்றேன். ஏன்னா மெயின்ஸை பொறுத்தவரை டிஸ்கிரிப்டிவ், அதுல வந்து நம்ம கொஸ்டினுக்கு இவ்வளவுதான் மார்க்னு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து ப்ரிலிமினரியில கட் ஆஃப் சொல்லவே இல்லை, மெயின்ஸ் கட் ஆஃப் சொன்னேன். நல்லா யோசிச்சு பாருங்க. ப்ரிலிமினரி 2023 குரூப் 4 கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 180, 179, 180 வந்துச்சு. 180 எடுத்தவங்க தான் சாரி ஃபர்ஸ்ட் மார்க். கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 174 வரைக்கும் வந்திருக்கும். இப்போ லாஸ்டா முடிஞ்ச 2025 குரூப் 4 எடுத்து பாருங்க, 155, அதுல இருந்து 150, அவ்வளவுதான். அது வரைக்கும் வந்துச்சு கட் ஆஃப். 150, அரௌண்ட் 151 வரைக்கும் கவுன்சிலிங் போனாங்க. பட் சில பேருக்கு கிடைக்கல. 174 எங்க இருக்கு, 151 எங்க இருக்கு யோசிச்சு பாருங்க. அரௌண்ட் 160 வரைக்கும் கூட வந்து செகண்ட் கவுன்சிலிங்ல போன டைம். ஆனா இந்த டைம் 150 வரைக்கும் வந்திருக்கு. அப்போ கட் ஆஃபை வச்சு நம்ம எக்ஸாம் எழுத முடியாது. பட் 2025 நிறைய பேர் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி கட் ஆஃப் எவ்வளவு வரும், அப்புறம் படிக்கும் போதே 180 போடணுமா, இதெல்லாம் வந்து நம்ம மைண்ட்ல இருக்கவே கூடாது. ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூல எப்பயுமே நம்ம எக்ஸாம் போறப்போ போன டைம் 180 எடுத்திருக்காங்க, 170க்கு மேல எடுத்தா நம்மளுக்கு கன்ஃபார்மா கிடைக்கும். அப்ப 170 டார்கெட்டா வச்சு போகணுமா அப்படின்ற மாதிரி போகக்கூடாது. நமக்கு எவ்வளவு தெரியும், நமக்கு தெரிஞ்சதை ஃபுல்லா கரெக்டா பண்ணிடணும். அடுத்து 2வது ரவுண்ட் வரும்போது தெரியாத சூஸ் பண்ணணும். ஸோ எப்பயுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல 3 சைக்கிள் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை பார்க்கணும். அப்பதான் நீங்க கிளியர் பண்ண முடியும். சில பேர் நல்லா தெரிஞ்சிருந்தா கூட இன்பிட்வீன் கேப்ல என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டக் ஆயிரும். நமக்கு ஒரு தெரியாத 2 கொஸ்டினை கேட்டாங்கன்னா நமக்கு தெரிஞ்ச நிறைய கொஸ்டினை பார்க்காம விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு எக்ஸாம்ல. ஸோ அதெல்லாம் நீங்க சால்வ் பண்ணணும் அப்படின்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். கட் ஆஃப் அப்படிங்கிற விஷயத்தை தயவு செஞ்சு எங்கேயுமே கேட்காதீங்க, இதுலயும் ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்க சிலபஸை எடுத்து வச்சு புக் சோர்ஸ் என்ன, அவுட் சோர்ஸ் என்ன, நம்ம என்ன நோட்ஸ் எழுதியிருக்கோம், நம்ம எழுதக்கூடிய டெஸ்ட் எக்ஸாம்ல வித்தின் 70 to 90% உங்களால போட முடியுதா? 70 to 90%. ஏன்னா இதுக்குள்ளதான் கட் ஆஃப் ரேஞ்ச் இருக்கும். நீங்க அரௌண்ட் 80% நீங்க எலிஜிபிள் இருந்தீங்க, நீங்க கரெக்டா சிலபஸை தெளிவா படிச்சீங்கன்னா நீங்க ஈஸியா போஸ்டிங் வாங்கிடலாம். இவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? இந்த 80% அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் இல்ல. 80% 160, லாஸ்ட் டைம் 160க்கு மேல கொஞ்சம் 10 பேர் தான் இருந்திருப்பாங்க. அதுக்கு மேல அவ்வளவா ஆட்களே இல்ல. ஸோ குரூப் 4ல சொல்றேன். அப்போ குரூப் 1லாம் வந்து அவ்வளவு கிடையாது. குரூப் 1லாம் பாத்தீங்கன்னா 65% ஆஃப் மார்க் எடுத்தா நீங்க கிளியர். அரௌண்ட் 65 to 70% போதும் குரூப் 1 பிரிலிமினரி எக்ஸாம் எல்லாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் இயர் கட் ஆஃப் யார் மற்றவங்க என்ன சொல்றாங்க அதெல்லாம் நீங்க கேட்கணுன்ற அவசியமே இல்லை. சிலபஸ், உங்க நோட்ஸ், திரும்ப திரும்ப பிராக்டிஸ். இதுல மேத்தமெட்டிக்ஸ்ல 25க்கு 25 அது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப ஈஸியான ஏரியா, அதனால சொல்றேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ணி தெளிவான விஷயங்களை படிச்சோம் அப்படின்னா கரெக்டா கிளியர் பண்ணிடலாம். தயவு செஞ்சு கட் ஆஃபை பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க. எக்ஸாம் எழுதும் போதும் சரி, எழுதிட்டு வந்தும் சரி. ஏன்னா நீங்க எழுதுனதுக்கு அப்புறம் தான் உங்க எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பரோட லெவல் ஹார்ட் லெவலா இருக்கா, மீடியம் லெவலா இருக்கா, தென் எவ்வளவு பேர் எழுதுனாங்க, அதுல எவ்வளவு பேர் நல்லா படிச்சிருக்காங்கன்னு கூட நமக்கு தெரியாது. ஒரு சில டைம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் நல்லா படிச்சு எழுதிருப்பாங்க. சில டைம்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே மாடரேட்டா படிச்சிருப்போம். அந்த படிக்கக்கூடிய லெவலுமே நமக்கு இப்ப கட் ஆஃப் ப்ரிடிக்ட் பண்றதுல யூஸ் ஆகும். அப்படிங்கிறப்போ இன்னும் உங்களுக்கு ஓப்பனா பிராங்கா சொல்லணும்னா, இப்ப எக்ஸாம்பிள் 1:10 ரேஷியோ எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்ல இப்ப குரூப் 2 எடுக்கிறாங்க, 1:10 ரேஷியோல ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. இப்போ ஒரு 1000 போஸ்ட் இருக்கு அப்படின்னா 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப எடுக்க போறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 10,000 மெம்பர்ஸ். இப்போ இந்த இடத்துல கட் ஆஃப் ப்ரிடிக்ட் பண்றாங்கல்ல, 10,000 பேர் இப்ப எடுக்க போறாங்க. கண்டிப்பா ஒரு 5 லட்சம் பேர் எழுதுறாங்க அப்படின்னா இந்த 5 லட்சம் பேர்ல 10,000 பேர் தான் கட் ஆஃப்ல வருவாங்க. கரெக்டா? நல்லா யோசிச்சு பாருங்க. 10,000 பேரை நம்ம பிரிலிமினரியில ஃபில்டர் பண்றாங்க மெயின்ஸுக்கு. அப்போ இந்த 5 லட்சம் பேர்ல 10,000 பேர் எடுக்கிறாங்கல்ல, ஒருவேளை 9,000 பேர் 160க்கு மேல எடுத்திருக்காங்க. இந்த கடைசி 1000 பேர்ல 150, 151 இந்த ரேஞ்சில லாஸ்ட் 10,000வது நபர் எந்த மார்க்ல இருக்கிறாரோ அதுதானே கட் ஆஃப். யோசிச்சு பாருங்க, அது கரெக்டா தப்பா நீங்களே யோசிங்க. ஏன் அப்படின்னா 10,000 பேர் நமக்கு வேகன்சி வேணும்னா 10,000 பேர் எடுப்பாங்க. அப்படி 10,000 பேருமே நல்லா படிச்சிருக்கிறப்போ கட் ஆஃப் இன்னும் வேரி ஆகும். ஓகே, இல்ல 10,000 பேரோட மார்க் இப்ப நம்ம குரூப் 4ல கவுன்சிலிங் கூப்பிட்டாங்க. கவுன்சிலிங் கூப்பிடும் போது அந்த லாஸ்ட் மார்க் இப்ப நமக்கு தேவையான நபரை விட 1:2 ரேஷியோல கூப்பிடுறாங்க. அப்ப 1:2 ரேஷியோல அந்த இடத்துல கவுன்சிலிங் அப்லோட் பண்ணீங்கல்ல, அப்லோட் பண்றவங்களோட ரேங்க் மார்க் பாத்தீங்களா? அப்லோட் பண்ணவங்களை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 149, 148 வரை கூட அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ரீசன் என்ன அப்படின்னா அந்த 148 மார்க் தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஷியோ 1:2 ரேஷியோல கடைசி மார்க்கா இருந்திருக்கும்.
அந்த கடைசி மார்க்ல அதே ரேங்க்ல 1000 பேர் இருக்காங்கன்னா அதுல ஏஜ் இதெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதுல பாதி பேரை கட் பண்ணுவாங்க. எப்பயுமே இதுதான் ரேஷியோ. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளே வந்து போன வருஷம் கட் ஆஃப் இப்படி இருந்துச்சு, இந்த வருஷம் அதிகமா இருக்கலாம், நம்ம அதிகமா படிக்கலாம், தப்பு இல்லை. இது அதிகமா இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அந்த டைம் கொஸ்டின் வச்சு தான் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி தப்பா கால்குலேட் பண்ணாதீங்க. நீங்க நார்மலா உங்க எஃபோர்ட்டை போடுங்க. எப்பயுமே பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, பாசிட்டிவா தான் நடக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடிஸ். இது வந்து பிரிலிமினரி எக்ஸாமோட பேட்டர்ன். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதை 175 மார்க் வந்து ஜிஎஸ், 25 மார்க் வந்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். மொத்தம் வந்து 200 கொஸ்டின்ஸ், 300 மார்க்ஸ், 3 ஹவர்ஸ். இந்த 3 ஹவர்ஸ் தான் நம்ம லைஃபை டிசைட் பண்ண போறது. நீங்க இதுக்கு முன்னாடி எத்தனை இயர்ஸ் படிக்கிறீங்கிறது முக்கியம் கிடையாது. இந்த 3 ஹவர்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்றீங்க, அந்த எக்ஸாம் ஹால்ல எப்படி அந்த டைமை ஹேண்டில் பண்றீங்க, அதுதான் உங்களோட ரிசல்ட். அதனால படிக்கிற விஷயத்தை விட எக்ஸாம் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நான் போக போக எல்லா வீடியோலையுமே அந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா கண்டிப்பா எக்ஸாம்ல யூஸ் ஆகும். அது மாதிரி எக்ஸாமுக்கு முன்னாடி லாஸ்டா போடக்கூடிய வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க லாஸ்ட் எஸ்ஐ எக்ஸாம் இப்ப எழுதுனீங்கன்னா எஸ்ஐ எக்ஸாமுக்கு முன்னாடி லாஸ்ட் மினிட் லைவ் ஒன்று போட்டிருப்பேன். அதுல லாஸ்ட் 5 நிமிஷம் நான் சொன்ன விஷயத்த பாருங்க. இந்த எஸ்ஐ எக்ஸாம்ஸ்ல நடந்துச்சா இல்லையான்றதை யோசிச்சு பாருங்க. இப்ப லாஸ்ட் நடந்த எஸ்ஐ எக்ஸாம்ல கட் ஆஃப் 100 பக்கத்துல தான் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ரீசன் வந்து நம்ம அனாலிசிஸ் தான். இப்போ லாஸ்ட் இயர் 2025ல வந்து குரூப் 4 இருக்கட்டும், பிசிஆ இருக்கட்டும், எல்லாமே அப்படிதான் வந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ தமிழ்நாடுன்னு போட்டுட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். தமிழ்நாடு ஒரு கொஸ்டின் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி 100 இயர்ஸ் 50 இயர்ஸ்ல ஒரு கொஸ்டின் வரும்னு சொல்லியிருக்கேன். கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ எல்லாமே லாஸ்டா சொல்லும் போது நீங்க கரெக்டா அந்த 5 கொஸ்டின்ல நீங்க போஸ்டிங் வாங்கியிருக்கலாம். நீங்க அதனால எப்பயுமே நீங்க கரெக்டா ஃபாலோ பண்றீங்க, தப்பு இல்லை. லாஸ்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி சொல்ற விஷயத்த கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. எல்லா சொல்ற டிப்ஸ்லயுமே ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். அதனால அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் ஆகும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கு எடுத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லைங்களா, 100 மார்க்ஸ், அதுவும் 3 ஹவர்ஸ். 40 எலிஜிபிலிட்டி 41 எடுத்தா போதும். நீங்க 41 எடுத்தாலும் 91 எடுத்தாலும் ஒரே மாதிரி தான் கன்சிடர் பண்ண போறாங்க. இதுல 40க்கு கீழே எடுத்தீங்கன்னா இந்த 3 பேப்பருக்கும் வேலிடிட்டி கிடையாது, எடுத்து பார்க்கவே மாட்டாங்க. நீங்க 41 அபோவ் எடுக்கும்போது தான் மற்ற 3 பேப்பரை உங்க கரெக்ஷனுக்கு எடுப்பாங்க. இதுல 41 எடுத்துட்டீங்களா, ஓகே, அதுக்கு மேல உங்களுக்கு மார்க் தேவைப்படாது. இந்த மார்க்கை நமக்கு எந்த ஒரு கால்குலேஷன்லயும் ஆட் பண்ண போறது இல்லை. பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 இது 3 தான். 250 250 250, இன்டர்வியூ ஒரு 100, மொத்தம் 850 மார்க்ஸ். இதுதான் நான் சொன்னது கடைசியா. இந்த எக்ஸாமை பொறுத்தவரை உங்களுக்கு டியூரேஷன் 3 hours 3 எக்ஸாம் நடக்கும். 3மே 3 மணி நேரம் இடைவெளி. 3 மணி நேரம் 250 கொஸ்டின். இந்த 250யுமே லாஸ்ட் கிளாஸ்ல தெளிவா பிரிச்சு சொல்லியிருந்தேன். 100 100 50 அந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. 100 100 50, இங்க 75 75 100. மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 850 கொஸ்டின்ஸ் வரும். சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா மொத்தம் 9 சப்ஜெக்ட்ஸ், பேப்பர் 3 பேப்பர். ஒவ்வொரு பேப்பர்லயும் 3 சப்ஜெக்ட் கவர் ஆயிருக்கும் உங்களுக்கு. சரிங்களா, இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம தெளிவா பார்த்துருந்தோம். இதான் பேட்டர்ன் மெயின்ஸுக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 1 2026 கேலண்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுபடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிற டேட் வந்து பார்த்தீங்கன்னா 23 ஜூன் 2026ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். இந்த டேட்டு நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருக்கோம். எந்த டேட்டுன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. 23/6/2026. நான் சொல்கிறது இந்த 2026 கிடையாது, இயரை நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம். ஏன்னா இந்த ஷார்ட்கட்டை நிறைய டைம் சொல்லியிருக்கேன். 2 3 கூட்டினா 5, இது 6, இங்கே 7ல முடியும். 5 6 7னு முடிகிற மாதிரி ஒரு டேட்டு நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருக்கோம் பாருங்க. இது வந்து நமக்கு ஆக்சுவலா 2026ல குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வரக்கூடிய தேதியா சொல்லியிருக்காங்க. ஜூன் 23. நமக்கு எக்ஸாம் டேட் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 6ன்னு சொல்லியிருக்காங்க. 6/9/2026. ஸோ இந்த டேட்டை டார்கெட் பண்ணி தான் இப்போ நம்ம கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மெயினாக நம்ம எழுதக்கூடிய நோட்லையோ இல்லை நம்ம பேஜில் நம்ம வீட்டில் நமக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குன்றதை கவுண்ட் பண்ண ஆரம்பிங்க. ஜூன் 23 அப்படின்னா நம்ம ஜூன் மந்த் 20க்குள்ள எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். ஜூன் 20 இப்போ பொங்கல் முடிச்சு நீங்கள் ஆரம்பிச்சா கூட கரெக்டாக 6 மாதம். ஜூன் 20 2026க்குள்ள சிலபஸை ஃபுல்லாக ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிட்டு ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதில் எங்கெங்கெல்லாம் மெர்ஜ் ஆகுதோ மெயின்ஸை சேர்த்து கம்ப்ளீட் பண்ணிடணும். 6 மாதம் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த 3 மந்த் ஆல்மோஸ்ட் ஒரு 75 டேஸ் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒன்லி ரிவிஷன். 75 டேஸ் கூட இருக்காது உங்களுக்கு, ஏன்னா இதில் ஒரு 7 டேஸ் தான் இருக்கு. 7வது மாதம் 8வது மாதம் கரெக்டாக இருக்கும் 75 டேஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன், இந்த கரெக்டாக அந்த ரிவிஷன் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸாமுக்கு கரெக்டாக இருக்கும். இது முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு அடுத்தடுத்து குரூப் 2 குரூப் 4 வருது. இதே மாதிரி குரூப் 2 குரூப் 4க்கும் டீடைல்ஸ் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய டீடைல்ஸை டெய்லி ஈவினிங் நான் சொன்ன மாதிரி 7 மணிக்கு உங்களுக்கு வீடியோஸ் வந்துடும். ஸோ நம்ம அடுத்து ஆரம்பிக்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 5. முடிஞ்ச வரை தனியாக ஒரு நோட் போட்டுக்கோங்க.
யூனிட் 5ம் யூனிட் 6ம் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுவுமே நீங்க பண்ண கமெண்ட் தான். நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, யூனிட் 5ல ஸ்டார்ட் பண்ணலாம், யூனிட் 6ல ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு 2 பேர் மட்டும் பாலிட்டி சொல்லியிருந்தீங்க. ஏன்னா இது 2 தான் சோர்ஸ் அதிகமாக கிடைக்கலன்னு சொன்னதுனால இதில் ஸ்டார்ட் பண்றேன். யூனிட் 5 பொறுத்தவரை 35 கிளாஸஸ், யூனிட் 6 பொறுத்தவரை 30 கிளாஸஸ். அரௌண்ட் ஒரு 2 மந்த் இது 2 தான் போகுமா, 30-35. இந்த தமிழ் சமுதாய வரலாறு ஒரு சில தமிழ் டேட்டாவெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணி கடைசியாக தான் சொல்லுவேன். உங்களுக்கு இந்த சிலபஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அதிகமாக கொஸ்டின் கேட்குற ஏரியாவை முதல்ல கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 5 யூனிட் 6 நமக்கு ஜனவரி பிப்ரவரி மாதம் எண்டு வரைக்கும் போகும். ஆல்மோஸ்ட் மார்ச் ஸ்டார்டிங்லேயும் கூட இதாக இருக்கும். சரிங்களா, பிளான் பண்ணிக்கோங்க. நோட்டை பொறுத்தவரை இப்போதைக்கு அந்த 350 பேஜ் மாதிரி பெரிய நோட்டா 2 நோட்டு போட்டுக்கோங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 5க்கு, இன்னொரு நோட்டு யூனிட் 6க்கு, மூணாவது ஒரு 100 பேஜ் அந்த மாதிரி நோட்டு வந்து பிஒய்க்கு டிஸ்கஷனுக்கு ஒரு நோட் போட்டுக்கோங்க. பிஒய்க்கு ஜிஎஸ்க்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 10 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுங்க. அந்த கொஸ்டின் நான் குரூப்ல போடுறேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா, இது இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேத்தமெட்டிக்ஸுக்கு ஒரு தனி நோட்டு ஃபார் பிஒய்க்கு. மேத்தமெட்டிக்ஸ் பிஒய்க்கு இது வரைக்கும் மேத்தமெட்டிக்ஸ் நம்ம வீடியோ பார்க்காதவங்க டாபிக்காக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துருங்க. அது தனியாக ஒரு சைடு போட்டோம். அது இல்லாமல் நான் இதுக்கப்புறம் உங்களுக்கு கிளாஸ் ஆரம்பிச்சதுக்கப்புறம் தனியாக பொங்கல் இந்த மாதிரி ஹாலிடே டைமில் ஒரு ஷெடியூல் கொடுக்குறேன். எப்படி படிக்கலாம், ஒரு நாளைக்கு இருக்க ஹவர்ஸை எப்படி பிரிக்கலாம். ஏன்னா நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் நிறைய அந்த கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ ஹவர்ஸ் படிக்க முடியும் அப்படின்றத பிளான் பண்ணி ஒரு 8 to 10 ஹவர்ஸ் படிக்கிற மாதிரி இருந்தால் எப்படி ஷெடியூல் போடலாம் அதை நான் கொடுக்குறேன் நார்மலாக. அது இல்லாமல் உங்களோட டைமுக்கு ஏற்ற மாதிரி ஷெடியூலை மாற்றிக்கோங்க. அது வந்து நம்ம பொங்கலுக்கு அந்த லைவ் எதிர்பார்க்கலாம். அந்த லைவ் வந்து நான் பொங்கலில் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. சரிங்களா, பொங்கல் டைமில். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தவரை பிஒய்க்கு டெய்லி ஒரு தனி நோட் போட்டு ஒரு நாளைக்கு 25 கொஸ்டின் அல்டர்னேட் டேஸில் வருமா. இதில் பிஒய்க்கு 25 out of 25 டார்கெட். இதை வச்சு நம்ம கொண்டு போக போகிறோம். இதில் மொத்தம் வந்து 100 கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்க்க போகிறோம். 100 ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ஸ். இந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ல ஒரு கொஸ்டின்லையும் 25 அப்போ மொத்தம் 2500 கொஸ்டின்ஸ். இது தனியாக கவர் ஆயிரும். சரிங்களா, ஸோ இதுதான் நம்ம அடுத்த பிளானு. இதுக்கப்புறம் எனக்கு தனியாக எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது தேவைப்படாது. இப்போ உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, வரக்கூடிய 2026 நம்ம டார்கெட் குரூப் 1. அதுதான். நான் குரூப் 2 குரூப் 4 எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எக்ஸ்பிளைன் பண்ணாலும் என்னோட டார்கெட் குரூப் 1 தான் அப்படின்ற மைண்ட் செட்ல தெளிவா இருங்க. ஏன்னா நீங்க குரூப் 2 குரூப் 4க்கு எலிஜிபிளா இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்க குரூப் 1க்கு எலிஜிபிளா இருக்கிறதுனால தான் மற்ற 2க்கு எலிஜிபிளா இருக்கீங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க நான் குரூப் 4க்கு எலிஜிபிள் நினைச்சீங்கன்னா நீங்க குரூப் 4க்கு தான் எலிஜிபிள். நான் குரூப் 1க்கு எலிஜிபிள் எழுதும் போது சைட்ல நான் குரூப் 2 குரூப் 4 எழுதிக்கிறேன். அந்த மைண்ட் செட்ல படிங்க எப்பயுமே. நான் குரூப் 4 தான் படிக்க போறேன், நான் குரூப் 1 லெவல் சும்மா பாக்குறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாதி விஷயத்தை ஸ்கிப் பண்ணணும்னு தோணும். அந்த மைண்ட் செட்டே வரக்கூடாது. நம்ம குரூப் 1 தான் படிக்கிறோம், பட் படிக்கிற கேப்ல குரூப் 2 குரூப் 4 சும்மா எழுத போறோம். அதுக்கு எக்ஸ்ட்ரா தமிழ் மட்டும் படிக்கணும். அது ஒரு 4 மாசம் போகவும் தமிழுக்கு நான் தனியா இலக்கணம் மட்டும் வீடியோ கொடுக்குறேன். ஏன்னா இலக்கணத்துல அதிகமான கொஸ்டின்ஸ் வருது இல்லைங்களா, இந்த இலக்கணம் அந்த ஏரியா மட்டும் தனியா சொல்றேன். சரிங்களா, மற்றபடி இப்ப நான் சொல்றதை மட்டும் தெளிவா படிங்க. எதையுமே ஒரு பேசிக்ல இருந்து கொண்டு போனாதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா என்னோட மேக்ஸ் வீடியோ பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ எடுத்த உடனே இந்த மேக்ஸிமம் நான் நிறைய சேனல் பார்த்துருக்கேன். ஸ்டார்டிங்ல 6 to 7 இயர்ஸ் ஒரு 8-9 இயர்ஸ் பேக் படிக்க ஆரம்பிக்கும் போது நிறைய சேனல்ஸ்ல எடுத்த உடனே ஏதோ ஒரு டாபிக் தான் கொடுப்பாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்த விஷயம் இதெல்லாமே ஒரு டாபிக் எடுத்தோம்னா டைரக்டா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் ஏஜஸ் இருக்கும், திடீர்னு பார்த்தோம்னா நம்பர் சிஸ்டம் இருக்கும், அடுத்து பர்சன்டேஜ், இப்படி மாறி மாறி ஏதோ ஒரு டாபிக் நம்ம ஒரு டாபிக் எடுத்தா டாபிக் கிடைக்கும். ஸோ எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸாக கிடைக்காது. ஏன்னா இந்த விஷயத்த நிறைய டைம் நான் தேடி இருக்கேன். அரௌண்ட் ஒரு 5-6 இயர்ஸ் பேக்லாம் இதில் நிறைய டைம் நான் தேடி பார்த்துருக்கேன். இந்த மாதிரி சீரியஸாக கிடைச்சா நல்லா இருக்குமே படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண பீரியட்ல அரௌண்ட் 8 இயர்ஸ் இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் எதை எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அதுதான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எப்பயுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ எக்ஸாம்பிள் நான் எடுத்த உடனே யூனிட் 5 எடுத்துக்கோங்க, எழுதிக்கோங்க. யூனிட் 5க்கான சிலபஸ் பாருங்க. யூனிட் 5 எடுங்க, ஃபர்ஸ்ட் டாபிக் எழுதி போட்டு எடுத்தேன்னா வியூஸ் நல்லா போகும். நிறைய பேர் ஒரு டாபிக் இருக்கேன்னு பார்ப்பாங்க, ஆனால் எங்க ஸ்டார்ட் பண்ண போறோம் எங்க முடிக்க போறேன்னே தெரியாது. இப்போ நான் ஒரு 3 வீடியோ கொடுத்தாலும் 3 வீடியோல சிலபஸ் எப்படி படிக்கணும், அதுக்கப்புறம் நீங்க எந்த மாதிரிலாம் சிலபஸ் பேட்டர்ன் எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கு எதையுமே நீங்க எழுதி பார்க்க வேணாம். டாப் டு பாட்டம் 100% நான் கொடுத்துருன்னு நினைப்பேன். நான் எப்படி படிக்கணும்னு நினைக்கிறேனோ அதை அப்படியே கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்களும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டினியூஸாக வரும். முடிஞ்ச வரை உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா அதை வச்சு தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட முடியுது. ஏன்னா இதுமே நீங்க கேட்டதுனால தான் இன்னைக்கு நான் ஆக்சுவலாக யூனிட் 5 ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சிருந்தேன். நான் கமெண்ட்ஸ் பார்க்குறப்ப தான் சில பேர் ஏஜ் லிமிட் சொல்லுங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சொல்லியிருந்தீங்க. அப்போ இது முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம யூனிட் 5 தான் போக போறோம். சரிங்களா, ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது தேவைப்பட்டுச்சுனாலும் கீழே சொல்லுங்க. இந்த டைம்ல அதை கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நான் கொடுத்துட்றேன். சரிங்களா, ஏன்னா நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு வேற எதுவும் டிராபேக் இருக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயத்தெல்லாம் தெரியப்படுத்திட்டேன். ஸோ இதுக்கப்புறம் டேரக்டா யூனிட் 5 போட்டு நோட் வாங்கிருங்க. நான் ஸ்டார்ட் பண்றது அப்படியே கொண்டு போயிருங்க. அது மாதிரி நான் லாஸ்டா சொன்ன சிலபஸ் கன்ஃபார்ம் எழுதியிருக்கணும். எழுதாதவங்களுக்கு எடுக்க போற கிளாஸ் யூஸ் ஆகாது.
நீங்க சும்மா நோட் போட்டு எழுதி படிக்கிறது மட்டும் கிடையாது, அனலைஸ் பண்ணி தெளிவா படிக்கணும். வித் பிஒய்க்யூ இது சின்ன விஷயம், ஆனா இதோட ரோல் பிளே ரொம்ப பெருசுமா. டெய்லி 10 கொஸ்டின் தானே அப்படின்னு நினைப்போம். ஒரு நாள் நீங்க எழுதக்கூடிய எக்ஸாம்ல 150 கொஸ்டின்ஸ் நீங்க கரெக்டா போட்டு கிளியர் பண்ணிருப்பீங்க. அந்த 150 கொஸ்டின்ல ஒரு 40 கொஸ்டின் இந்த பிஒய்க்யூட பேட்டர்னா இருக்கும். மிச்சம் இருக்கக்கூடிய 110 தான் எவ்வளவு நாள் படிச்சதா இருக்கும். ஸோ அப்போ அதோட ரோல் பிளே ரொம்ப பெருசு. நம்ம அதை சாதாரண நினைக்கிறோம் பிஒய்க்யூ. இதை வந்து ஒரு ஹேபிட்டாவே மாத்திக்கோங்க. டெய்லி பிஒய்க்யூ பார்க்கணும் அப்படிங்கிறத. ஆஃப்டர் பொங்கல் நியூஸ் பேப்பர் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம உள்ள கொண்டு வரலாம். நியூஸ் பேப்பர், எக்கனாமிக்கல் சர்வே அதெல்லாம் உள்ள கொண்டு வருவோம். ஸோ இப்போதைக்கு இந்த டேட்டாஸ் மட்டும் தெளிவா படிங்க. பேசிக்ல இருந்து போறோம். நீங்க அட்வான்ஸா இருந்தாலும் இதோட மெர்ஜ் பண்ணி வாங்க. போக போக ஸ்பீடப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, வேற டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்கம்மா. அடுத்த வீடியோல பார்க்கலாமா. தேங்க்யூ ஆல் தி வெரி பெஸ்ட்.